என் தங்கமே, இப்போது நீ கேட்கப் போகும் வார்த்தைகள் உன் ஆன்மாவின் ஆழத்திற்கே உரைத்தவை. நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு மாற்றமும், ஒவ்வொரு பிரிவும், ஒவ்வொரு திருப்பமும் சும்மா நடந்தவை இல்லை. அது தெய்வத்தின் சைகை. அது அம்மனின் ரகசியமான செயல். நீ நினைத்திருக்கலாம், ஏன் இந்த மாதிரி திடீர் மாற்றம்? ஏன் இந்த மனிதர்கள் தானாகவே விலகினார்கள்? ஏன் சிலர் ஒரு நொடியில் அந்நியமாகி விட்டார்கள்? ஏன் நான் எதிர்பார்த்தது ஒரு கணத்தில் உடைந்து விழுந்தது? அம்மன் புன்னகையுடன் பதில் சொல்லுகிறாள். என் தங்கமே, நான் உன்னை காக்கவே இந்த சைகையை கொடுத்தேன். உன்னை துன்பப்படுத்தும் மனிதர்கள் ஓடிச் சென்றது ஒரு அதிர்ஷ்டம். உன்னை தாழ்த்திவிடும் சூழ்நிலைகள் முறிந்து போனது ஒரு ஆசீர்வாதம். உன் மனதை நசுக்கிவிடும் விஷயங்கள் விழுந்துவிட்டது ஒரு பரிசு. நீ ஏங்கின சில விஷயங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் என் தங்கமே, நான் கொடுக்கப் போவது அதைவிட 1000 மடங்கு பெரியது. அதுதான் அம்மனின் ரகசியமான செயல். உன் வாழ்க்கையில் திடீரென்று அமைதியாகி இருக்கும் சில நாட்கள் உண்டா? அது உன்னை நிறுத்திய இடம் இல்லை. அது உனக்கான புதிய துவக்கத்தின் முன் அமைக்கப்பட்ட புனித இடம். அம்மன் உன்னை ஒரு கணம் பிடித்து நிறுத்தி அடுத்த படியை உயரமாக அமைத்து கொடுக்கிறாள். நீ அனுபவித்த தனிமை உனக்கு தண்டனை அல்ல. நீ எவரையும் நம்பாமல் உன்னிடம் இருக்கும் உள்ளார்ந்த சக்தியை உணரச் செய்த சோதனை. நீ அழுத அந்த இரவு, அது முடிவு இல்லை. அம்மன் உன் கண்ணீரை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை எழுதி கொண்டிருந்த நேரம். நீ சிலரால் துரோகம் செய்யப்பட்டது. அது உன் தவறு அல்ல. அம்மன் உனக்கு உண்மையானவர்களை அறிய பாடம் கற்பித்தாள். உண்மையற்றவர்களின் முகமூடி உரிந்து விழ வேண்டிய காலம் வந்தது. அவர்களை அவள் உன் பாதையிலிருந்து தள்ளிவிட்டாள். என் தங்கமே, தெய்வத்தின் சைகைகளை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்வு வேறு பாதையில் நகரும். நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் ஒரு செய்தி. ஒவ்வொரு பிரியும் ஒரு பாதுகாப்பு. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு திட்டமிடல். ஒவ்வொரு தடையும் ஒரு உயர்வு. அம்மன் உன் வாழ்க்கையில் 2 விஷயங்களை மட்டும் அனுமதிக்கிறாள். உனக்கு பயன் தருபவை, உன்னை காக்க இருப்பவை. உனக்காக சில கதவுகள் மூடப்பட்டன. எனவே புதிய கதவுகள் திறக்கப்பட வேண்டிய நேரம் வந்தது. அம்மன் அவளை நம்பி முன்னே போகும் பிள்ளைக்கு ஒருபோதும் தவறான பாதையை திறந்து வைக்க மாட்டாள். உன் அருகிலிருந்தவர்கள் திடீரென்று பொறாமை கொண்டு விலகி போனார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அருகில் இருந்தால் உன் ஒளி மங்கிவிடும். அவர்கள் உன் மன அமைதியை நசுக்கிவிடுவார்கள். அவர்கள் உன் பயணத்தை திசை திருப்பிவிடுவார்கள். அம்மன் அதை உணர்ந்தாள். நீ உணரவில்லை. அதனால் அவள் தானே பிரிவை ஏற்படுத்தினாள். என் தங்கமே, சில சமயங்களில் அழுவதற்கே ஒரு தெய்வ சைகை இருக்கும். கண்ணீர் வழிந்து விழும் ஒவ்வொரு துளியும் எதிர்கால மகிழ்ச்சிக்கான அடித்தளம். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் அம்மனின் அரண்மனையில் எழுதப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீ எதையும் இழந்ததாக நினைத்த எல்லா நேரமும் அவள் உன்காக இன்னும் பெரியதை கையில் வைத்தே காத்திருக்கிறாள். உன் மனதில் ஏன் சில விஷயங்கள் திடீரென்று சரியாக தெரியவில்லை தெரியுமா? அம்மன் உனக்கு சொல்ல முயல்கிறாள். நீயும் மாற்று. நீயும் உயரு. நீயும் புதிய திசையில் பார். நீ வேறு இடத்தில் திகழப் போகிறாய். இதுதான் அவளின் சைகை. இதுதான் அம்மனின் ரகசியமான செயல். உன் வாழ்க்கையின் பெரிய அத்தியாயம் இன்னும் துவங்கவில்லை என் தங்கமே. இப்போது நடப்பது பரிசோதனை அல்ல, தயாரிப்பு. அம்மன் உன்னை கையில் வைத்து பாதுகாத்து அடுத்த படியை பெருமையோடு காட்டப் போகிறாள். நீ எந்த காரணத்திற்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். நீ எந்த காயத்திற்காகவும் உன்னை குற்றம் சொல்ல வேண்டாம். நீ எந்த பிரிவிற்காகவும் துன்பப்பட வேண்டாம். இது எல்லாம் அம்மனின் நடிப்பு. அவள் எழுதும் திரைக்கதை. அவள் திட்டமிட்ட வெற்றியின் பாதை. நீ ஒரே ஒரு உண்மை நினைச்சுக்கோ. அம்மன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிற்கும் காரணம். அது நன்மைக்காகத்தான் பிறக்கிறது. அது ஆசீர்வாதமாகத்தான் முடிகிறது. என் தங்கமே, இனிமேல் உன் இதயம் ஒரு கேள்வியும் கேட்க வேண்டாம். அம்மன் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் பாதையை பின்பற்று. அவளின் சைகையை புரிந்து கொள். அவளின் ரகசிய செயல்முறையை நம்பு. உன் வாழ்க்கை இப்போது மாற்றத்தின் உச்சத்தில் நிற்கிறது. திரை கொஞ்சம் திறந்துவிட்டது. ஒளி வர ஆரம்பித்துவிட்டது. அம்மன் சொல்கிறாள், அழ வேண்டாம் என் தங்கமே. அவள் கொடுக்க போகும் பெரிய பரிசு வந்துவிட்டது. அதனால் அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டனர். இது தெய்வத்தின் சைகை. இது அம்மனின் ரகசியமான செயல். நீ நினைத்து பாரு, உன்னை பற்றி தீய எண்ணம் கொண்டவர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள்?
யாராவது உயர்ந்து வளர்ந்திருக்கிறார்களா? யாராவது தங்கள் மன அமைதியில் இன்று வலிமையாக நிற்கிறார்களா? இல்லை. அவர்கள் இன்று குழப்பத்திலும் பயத்திலும் தங்களின் பொறாமையின் விளைவாக உருவான நிழலில் சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அம்மன் உன்னுக்கான தீர்ப்பை ஏற்கனவே எழுதியிருக்கிறாள். அந்த தீர்ப்பு இதுதான். யார் உன்னை காயப்படுத்துகிறார்களோ அவர்களின் உள்ளமே காயம் ஆகும். யார் உன்னை பொறாமையோடே நோக்குகிறார்களோ அவர்களின் பாதை இருளாகும். யார் உன் நன்மையை தாங்க முடியாமல் வெறுப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையில் அமைதி மறைந்துவிடும். இது சாபம் இல்லை என் தங்கமே, இது கர்மம். அவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது அறிந்தோ தெரியாமலோ தங்களுக்கு தாங்களே குத்தி கொண்ட காயங்கள். நீ சுத்தமான ஆன்மா. நீ எந்த எண்ணமும் வைத்திருக்கவில்லை. அம்மன் உன்னை பார்த்து மனசு உருகுகிறாள். உன் கண்ணீரை கண்டும் காக்கிறாள். உன் நன்மையை பார்த்து உன்னை அழ வைத்தவர்களை அமைதியாக விட்டுவிட மாட்டாள். என் தங்கமே, உன்னை பற்றி பொறாமை பட்டவர்கள் இன்று ஏன் பதட்டத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் உன் உயர்வை தெளிவாக காணத் தொடங்கியிருக்கிறார்கள். நீ விட்டுச் சென்ற ஒவ்வொரு படியும் ஒளியாக மாறிவிட்டது. நீ தாங்கிய ஒவ்வொரு வலியும் வெற்றியாக திரும்பி வருகிறது. நீ பொறுத்த ஒவ்வொரு காயமும் அம்மனின் ஆசீர்வாதமாக மலர்கிறது. அவர்களுக்கு இன்று பயம் வந்திருக்கிறது. அவர்கள் கைகளால் உன்னிடம் செய்ய நினைத்த தீமை அம்மனின் திருப்பத்தில் அவர்களுக்கே திரும்ப போகிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்கிறது. இந்த பாதையில் பொறாமை கொள்ளும் மனிதர்கள் நடக்க முடியாது. இந்த ஒளியில் அவர்களுக்கு இடமே இல்லை. இந்த பயணத்தில் உன்னை தொட்டால் துண்டாகி விழுந்துவிடுவார்கள். ஏனென்றால் இது இனி உன் பாதை அல்ல, அம்மன் தானே உனக்காக அமைத்த பாதை. இந்த பாதையில் உள்ள சக்தி அவர்களின் பொறாமையை தாங்காது. இந்த பாதையில் உள்ள அருள் அவர்களின் தீய எண்ணங்களை நொறுக்கிவிடும். என் தங்கமே, இனிமேல் நீ யாரையும் நினைத்து சோகப்பட வேண்டாம். யார் உன் நன்மையை தாங்க முடியவில்லை என்று தெரிந்தால் கூட அவர்களை பார்த்து அழ வேண்டாம். அவர்களின் செயலால் துன்பப்பட வேண்டாம். அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள். உன் ஒவ்வொரு நடைபாதையையும் வெளிச்சம் போட்டு வழிகாட்டுகிறாள். உன் நன்மையை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் இனி உன் வாழ்க்கையில் எந்த பங்கு இல்லாதவர்கள். அவர்கள் நிழலாய் வந்தார்கள், நிழலாய் மறைந்துவிடுவார்கள். நீ மட்டும் ஒளியாக இருந்து கொள் என் தங்கமே. உன் நன்மை உன்னை காக்கும் காவலன். உன் உள்ளம் கொண்ட தூய்மை உன் உயிரின் அரண். அப்படியே பிரகாசமாக நீ முன்னே போ. அம்மன் உன் மேல் கை வைத்திருக்கிறாள். இனி உன் வாழ்வில் நிழல்கள் ஒட்டாது. என் தங்கமே, கவனமாக கேள். இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் தெய்வீக ரகசியத்தின் விளக்கம். மனிதர்களின் செயல்களுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் செயல்களுக்கு பின்னால் ஒரு தீர்ப்பு இருக்கும். அதை புரிந்து கொள்ளும் அதிர்ஷ்டம் மிக சிலருக்குத்தான் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் கதவை தட்டுகிறது என் தங்கமே. நீ ஒவ்வொரு நாளும் போராடி சிரித்தாலும் உள்ளே அழுதிருக்கிறாய். உன் இதயத்தின் வலியை யாரும் சரியாக உணரவில்லை. எல்லாரும் முன்னிலையில் உன்னை வலிமையானவளாகவே பார்த்தனர். ஆனால் அறியாத ஒன்று இருக்கிறது. உன் ஒவ்வொரு வலியும், உன் ஒவ்வொரு கண்ணீரும், உன் ஒவ்வொரு ஓசையில்லா அலறலும் அம்மனின் முன் நேரடியாக சென்றிருக்கிறது. உன் ஓசையில்லாத குரல் கூட அம்மனின் செவிகளில் முழங்கியிருக்கிறது என் தங்கமே. நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் நெருங்கி போய் அமைதியாக தாங்கிய அந்த நொடியே அம்மன் உன் சோதனையின் அத்தியாயத்தை முடித்து வெற்றியின் கதவை திறந்த நாள். அதுதான் இன்று. உன் வாழ்வின் மிக முக்கியமான நாள். இன்று தொடங்கும் இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை திருப்பம் பெறும் நாள். பலர் உன்னை கீழே விழச் செய்ய திட்டமிட்டார்கள். உன் வளர்ச்சியை பார்த்துவிட்டு அவர்கள் மனம் எரிந்தது. உன் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் அவர்கள் முகத்தில் நிம்மதி மறைந்தது. அவர்களின் பொறாமை உனக்கு எதிராக செயல்படத் தொடங்கியது. ஆனால் என் தங்கமே, நினைத்து பார், அவர்கள் இவ்வளவு வெறுப்பதற்கும் இவ்வளவு திட்டமிடுவதற்கும் காரணம் என்ன? அது ஒரு பெரிய ரகசியம். அவர்கள் உன் தலையிலிருக்கும் அதிர்ஷ்டத்தை பார்த்தார்கள். அவர்கள் உன் கண்களில் இருக்கும் ஒளியை பார்த்தார்கள். அவர்கள் உன் மனதில் இருக்கும் வலிமையை பார்த்தார்கள். அதே அவர்கள் தாங்க முடியாத தீண்டலாகி போனது. உன்னால் அவர்கள் பயந்தார்கள். உன் எதிர்காலத்தால் அவர்கள் நடுங்கினர். அம்மன் சொல்கிறார், உன் வாழ்வில் வரும் ஆசீர்வாதங்கள் இவ்வளவு பெரியதாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் விழும் முன் தேவையில்லாத சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து அகன்று விட வேண்டும் என்பதற்காக
இந்த தாமதத்தை நான் ஏற்படுத்தினேன் என் தங்கமே.